அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகள் எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து என்னென்ன நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, தனஸ்தானத்தை அலங்கரித்த சுக்கிரன் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சகாயஸ்தானம், தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தவிடுபடியாக்கி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் 60 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த வேளையில் நிச்சயம் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் தனது சப்தம பார்வையை 7ஆம் பார்வையை மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்துமே தவிடுபடி ஆகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பொதுவாக சுக்கிரன் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமருவதுதான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுப்பார். விரயம் ஸ்தானத்தில் கொஞ்சம் சிரமங்கள் வரலாம், மற்றபடி மற்ற இடங்களில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவே தைரிய ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, இல்லற சுகம், வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்துமே நிறைவாக பெற வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்டவர் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் சிலருக்கு அவருடைய பயிற்சி துரதிர்ஷ்டவசமாக நன்மை பெற இயலாத ஒரு சூழலையும் உருவாக்கிவிடும். ஆனால் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சகாயஸ்தானம், தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் தனித்து வலம் வர போகிறார். பொதுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது பல்வேறு வகையான மாறுபட்ட பலன்களை கொடுப்பாருங்க. சனியுடன் இணையும் போது எதிர்பாராத உத்தியோகம், தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும். அதே சமயம் குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும். இந்த தருணத்தில் இது போன்ற கிரகநிலைகளுடன் இணையவில்லை. தனித்து வலம் வரக்கூடிய சுக்கிரன் சந்திரனுடன் மட்டும்தான் இணைய போகிறார். சந்திரனுடன் இணையும் போது பணமழையில் நனையக்கூடிய யோகம், பணமழை கொட்டப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளலாம். எனவே குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சரியாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் உண்டுங்க. அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும்
பொலிவு பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் இன்முகத்துடன் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக அமையக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்வதற்கான நிறைவான யோகமும் நிச்சயம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுல பல்வேறு வகையில் ஏற்பட்ட தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எந்த வேலையை செய்தாலும் அதில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் பல நல்ல காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, அனைத்திலும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் அள்ளி கொடுக்கிறாருங்க. கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பத்தில் மூத்தவர்கள், தாய் தந்தையர்கள், உடன் பிறந்தவர்கள் என அனைவருடனும் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி உறவு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துவதற்கான நல்ல வளர்ச்சியும் நிறைவான முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. எனவே வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குதல், ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுதல் என பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிக நிறைவாக பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் கணவன் மனைவிக்கிடையே எப்பேற்பட்ட பிரிவு இருந்தாலும் அவை சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடைகள் விலகி அனைத்தையும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வகையில் தங்களுக்கு மிகவும் நன்மையும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக எண்ணி 25 நாட்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.